வணக்கம் மக்களை. பிக் பாஸ் சீசன் 8 இன்றைக்கி 38th டே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க அருணுக்கும் ஜாக்லினுக்கும். அதுக்கப்புறம் அந்த ரேங்கிங் டாஸ்க் நடந்துச்சு. ஸோ இந்த தர்சிகா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த பசங்களோட பாத்ரூமில் போய் அந்த லிப்ஸ்டிக்கை வச்சு விசு லவ் தர்சி அப்படின்னு ஒரு எழுதி வச்சுட்டாங்க. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக எழுதி வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை அப்படியே ஒத்துருந்தாங்கன்னா அப்படியே சரியாக இருக்கும். அது ஒரு கண்டென்ட்டாக மாதிரி பெரிய விஷயமாக மாதிரி. ஸோ பிரின்சிபல், வைஸ் பிரின்சிபல், தமிழ் மேடம் எல்லாருமே யாருன்னு கேட்டு அதை நிறைய பேர் நான் இல்லை நீங்கள் எப்படி என்ன சொல்லுவீங்க அப்படி இப்படின்னு பிரச்சனையாகி, ஸோ அது வந்து என்னென்று இப்போ என்ன முடிஞ்சுன்னா, அது அருணுக்கும் ஜாக்லினுக்கு பிரச்சனையாக முடிஞ்சிருச்சு. ஸோ அதை வந்து கேட்குறாங்க. கடைசி வர ஜாக்லின் இது தர்சிகா வந்து ஒத்துக்கிறவே இல்லை. யார் எழுதுனதுன்னு ஸ்டாஃபுக்கு தெரியாது, ஆனால் பசங்களுக்கு இந்த சாச்சனா ஆர்ஜி ஆனந்துக்கெலாம் தெரியும். ஸோ கடைசி வர ஒத்துக்கிறவே இல்லை. அடுத்து வந்து அந்த தமிழ் மேடம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அது யார் எழுதுனது அசிங்கமாக இல்லையா, அப்புறம் பிரின்சிபல் கூட ஸ்டூபிட் அப்படி இப்படின்னு ஸ்டூபிடிட்டியாக இருக்குது, கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோன்னே அது வந்து தர்சிகாவுக்கு லைட்டாக பர்சனல் அட்டாக் ஆகிடுச்சு. நம்ம தானே எழுதணும், நம்மளை இப்படி திட்டுறாங்களே அப்படின்னு. அதை வெளியும் சொல்ல முடியாமல் அப்போ கூட அதாவது வந்து சொல்லி அக்செப்ட் பண்ணியிருக்கலாம் அவங்க. ஆனால் அக்செப்ட் பண்ணாமல் அவங்களுக்கு பர்சனல் அட்டாக் ஆனோன்னா அவங்க உள்ளே போய் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே ஜாக்லின் போகிறாங்க, அப்புறம் பவித்ரா போகிறாங்க அதுக்கு கன்சோல் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம முத்துக்குமரன் வந்து முழங்கால் போட்டு போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பிரின்சிபல் மேடம் வந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு. முத்துக்குமரன், சாச்சனா, அங்கிட்டு தீபக், ராணவ் இவங்கெல்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பிரின்சிபல் மேடம் வந்து புடுங்குறியா அப்படி இப்படின்னு நிறையா வார்த்தைலாம், ஸ்டூபிட் அறிவு இல்லையா அப்படின்லாம் நிறையா வார்த்தைலாம் தீபக்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் போராட்டம் பண்ணி அவங்க வந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படி இப்படின்னு போராட்டம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த கடையில் அவங்க வந்து போராட்டம் பண்ணவும் அங்கிட்ட அன்சிதா வந்து ஸ்டாஃபுக்கு சப்போர்ட்டாக போராட்டம் பண்ணுவாங்க. அந்த தப்பு எழுதுனது யாருன்னு ஒத்துக்கறலைன்னா நானும் முழங்கால் போடுவேன் அப்படின்னு அவங்க அங்கே முழங்கால் போடுவாங்க. உடனே தமிழ் மேடம் என்ன பண்ணுவாங்க, வரலாற்றுலேயும் நடக்காத ஒன்று, ஸ்டூடெண்ட்டோடு சேர்ந்து தமிழ் மேடமும் நானும் அப்போ போராட்டம் பண்ணுறேன், எனக்கு உண்மையை சொல்கிற வரைக்கும் நானும் போராட்டம் பண்ணுவேன் அப்படின்னு அவங்களும் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கும்போது தர்சிகா வந்து நான் தாங்க பண்ணேன், என்னங்க பண்ணுவீங்க அப்படி இப்படின்னு கடைசியாக ஒரு வழியாக ஒத்துக்கிட்டு தானே ஆகணும், இல்லைன்னா இந்த பிரச்சனை முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க. ஸோ இப்போ வந்து தர்சிகா ஒத்துக்கிறவும் அதை அவங்க வந்து பிரின்சிபல்கிட்ட கொண்டு போகிறாங்க. பிரின்சிபல்கிட்ட கொண்டு போகவும் அங்கே வந்து நடந்து யார் இருக்கான்னா, பிரின்சிபல், தர்சிகா, வைஸ் பிரின்சிபல் அண்டு ஜாக்லின் அவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ வைஸ் பிரின்சிபல் சொல்கிறாரு, நீங்கள் பண்ணது தப்பு, ஸோ உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, பிரின்சிபல் அப்படி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஜாக்லின் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பிரின்சிபல் வந்து பிடி வாத்தியார் கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே யாருன்னு பிடிச்சிட்டாப்புல, ஏங்க இதுக்கு எதுக்குங்க பிடி வாத்தியார், இது என்ன எல்லாத்துக்குமா பிடி வாத்தியார், அதுவும் டிசிப்ளின் ஆக்சுவலாக பிடி வாத்தியார்னா என்ன, கேம்ஸு இல்லைனா வெளியில் இந்த டிசிப்ளின் ஆக்ஷன்ஸ், அதாவது யூனிஃபார்மு இன் பண்ணுறது, அப்புறம் ஐடி கார்டு போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள், இதுதான் மோஸ்ட்லி பிடி வாத்தியாரோட இதாக இருக்கும். ஸோ இவங்க லவ் பண்ணி டோரில் எழுதி வச்சது பிரின்சிபல் லெவலுக்கு வந்த ஒரு மேட்ரை கொண்டு போய் பிடி வாத்தியாருக்கு திருப்பி கொண்டு போய் விட்டுறது வந்து எப்படி அக்செப்ட் பண்ண முடியும். இதைத்தான் ஜாக்லின் சொல்லியிருப்பாங்க, பிடி வாத்தியார்கிட்ட கொண்டு போய் பிடி வாத்தியார் தான் பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு அப்படின்னு சொன்னோன்னே அருணுக்கு வந்து டென்ஷன் ஆகிடும். இதுக்கு எதுக்குங்க பிடி வாத்தியார், பிரின்சிபல் தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே அது ஒரு வாக்குவாதம் ஆயிடுச்சு. உடனே ஜாக்லின் சொல்லுவாங்க, நீங்கள் பிடி வாத்தியாரோட இதில் பீரியடில் நீங்கள் எதுக்கு இன்டர்ஃபியர் ஆகுறீங்க அப்படின்னு ஜாக்லின் கேட்பாங்க. நான் இன்டர்ஃபியரே ஆகவே இல்லையே அப்படின்னு அருண் சொல்லுவார். அப்போ என் கிளாஸில் ஏன் இன்டர்ஃபியர் ஆகுறீங்கன்னு ஜாக்லின் சொல்லுவாங்க. அப்படி இல்லை, எனக்கு கம்ப்ளைண்ட் வந்துச்சு, ஜாக்லினே மாட்டிக்கிறாங்க, எனக்கு கம்ப்ளைண்ட் வந்துச்சு, நீங்கள் வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பர்சனல் அட்டாக் பண்ணுறீங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் வந்துச்சு, அதனால தான் நான் வந்தேன் வேணா அப்படின்னோன்னா அது பெரிய கண்டென்ட் ஆகிடுச்சுங்க. ஆக்சுவலாக அந்த தீபக்குக்கும் ஜாக்லினுக்கும் அந்த போயிட்டு இருந்துச்சுல்ல, ரொம்ப அந்த இதுக்கு முன்னாடி டாஸ்கில் இந்த மோரல் வேல்யூஸ்லாம் சொல்லுவாங்கள்ல, கட்டுறது கையளவு கல்லாதது கைமணளவு அப்படின்னு சொன்னோடனே இவங்க அடுத்து ஜாக்லின் அவங்களுக்கு சொல்லுவாங்கள்ல குரங்கு கதை, அந்த இதை இழுத்துட்டாப்புல அருண். ஸோ அதனால தான் நான் வந்து இன்ஸ்பெக்ஷனுக்காக வந்தேன், நீங்கள் அப்படி பண்ணுறீங்களா இல்லையா என்ன பார்க்குறதுக்காக தான் இன்ஸ்பெக்ஷனுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொன்னோடனே அதுக்கடுத்து ஜாக்லினுக்கு பாயிண்ட் இல்லை, என்ன பேசுகிறதுன்னு தெரியல. ஸோ அவங்க அடுத்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, தீபக் வந்தோன்னே அவர் காலில் விழுந்து மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டாங்க அழுகிறதுக்கு. ஸோ பாத்ரூமில் போய் அழுகுறாங்க, அழுது சத்தம் வருது வெளியே, ஆனால் கண்ணீர் வந்துச்சா என்னன்னு தெரியல. ஸோ இருந்தாலும் ஒருத்தவங்களோட எமோஷன்ஸ் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ அவங்க பாயிண்ட் இல்லாதனால ஓடி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதாங்க நடந்துச்சு. ஸோ ஜாக்லின் வந்து எப்போவுமே அவங்க பேசி அடுத்தவங்க கேட்கணும்னு தான் நினைக்கிறாங்களோ, அடுத்தவங்க பேசினா அவங்க தானும் கேட்கணும் அப்படின்னு அதை வந்து அவங்க லேர்ன் பண்ணிக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு நல்லது அது. ஏன்னா இதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் முத்துக்குமரனோட அவங்க வந்து பேசிகிட்டு இருப்பாங்க.
நான் என்னை எல்லாருமே கீழே தட்டவே நினைக்கிறாங்க, யாருமே எனக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்றாங்க அப்படின்னு முத்துக்குமரன் கரெக்டாக சொல்லுவார். அதாங்க கேமு. யாருமே உங்களை வந்து ஏற்றி விட மாட்டாங்க, நீங்கள் வந்து உங்களை மட்டம் தட்ட தான் நினைப்பாங்க அப்படின்னு. அப்போது ஜாக்லின் ஒன்று சொல்கிறாங்க, எனக்கு வந்து மற்றவங்கள மட்டம் தட்டினா சந்தோஷம் தானே படணும், ஆனால் எனக்கு சந்தோஷம் வரமாட்டேங்குதே அப்படின்னு கவலையாவில் இருக்குது. எனக்கு அடுத்தவங்களை மட்டம் தட்டினா எனக்கு இந்த ரொம்ப கவலையாக இருக்குது, அப்படி ஏன் நான் கவலைப்படுறேன், அதை மாற்றிக்கிறணும் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது உண்மையாக என்னென்னு தெரில. ஓகே, இது ஒரு இது. அதுக்கடுத்து வந்து எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரேங்கிங் டாஸ்க் வருதுங்க. இந்த ரேங்கிங் டாஸ்கில் வந்து ஆக்சுவலாக கேம் படி பார்த்தோம்னா பெர்ஃபார்ம் பண்ணது ராணவும் சத்யாவும் தான். ஆனால் இப்போ வந்து அவங்க கொடுத்துருக்குறது வந்து லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா வெல் பிஹேவ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு தான் இந்த மெடல் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு 3க்கு வந்து கோல்டு, சில்வர், பிரான்ஸ், அதுக்கப்புறம் உள்ள 8 பேர் வர சர்டிஃபிகேட், ஆறுதல் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. லாஸ்ட்டில் 3 பேருக்கு வந்து காம்போசிஷன், அதாவது பனிஷ்மெண்ட் லெட்டர் எழுதணும் அப்படின்னு அவங்களுக்கு வந்து இது பனிஷ்மெண்ட் லெட்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 3 பேருக்கு வந்து முத்துக்குமரன் அண்ட் சாச்சனா அண்ட் ரயான், அப்புறம் வந்து நம்ம ஆர்ஜே ஆனந்தி, அப்புறம் ரஞ்சித்து, பவித்ரா, விஷால் அப்படியே இருப்பாங்க. அந்த 12 பேர்கிட்ட அது லாஸ்ட் 3 பேர் அவங்க இருப்பாங்க. ஆனால் முத்துக்குமரன், சாச்சனா இவங்கெல்லாம் வந்து வெளியிருந்து பார்க்கும்போது, முத்துக்குமரன்லாம் வெளியிருந்து பார்க்கும்போது கொஞ்சம் நக்கல் பண்ணிக்கிட்டு இப்படி தான் கூட இருப்பார். ஸோ ரஞ்சித் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருந்தார். ரஞ்சித்துக்கெலாம் ஃபஸ்ட்டு இது கொடுத்துருக்கலாம். ஆனந்தி கூட பண்ணாங்க, இது நல்லா கேம் பண்ணாங்க. ஆனால் என்ன, அவங்க வந்து அப்பப்போ பாய்ஸ் ஹாஸ்டலுக்குள்ளேயும் போய் திருட ஆரம்பிச்சிட்டாங்க. தர்சிகா பண்ணது தப்பு, அந்த இது லவ் கண்டென்ட் மேக் பண்ணுறேன்னு சொல்லி இது பண்ணது. நிறையா பேர் இப்போ கேரக்டர்லேருந்து வெளியே வந்துட்டாங்கங்க. அதில் வெளியே வராதது சாச்சனா வராமல் இருந்தாங்க, முத்துக்குமரன் அண்ணன் வராமல் இருந்தார், ரஞ்சித் வராமல் இருந்தார். ஸோ ஆர்ஜி ஆனந்தி வராமல் இருந்தாங்க. நம்ம அன்சிதாலாம் சம்டைம்ஸ் வந்துட்டாங்க. பவித்ரா பரவாயில்ல. ஸோ இப்படி தான் முடிஞ்சிச்சு. நல்ல வேலையாக ஒருபடியாக முடிச்சிட்டானுங்க. ஸோ முடிச்சுட்டு ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருக்கானுங்க. பார்ப்போம் நாளைக்கு எபிசோடு எப்படி இருக்குன்னு.